ஆராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க நரகத்திலே இருக்க மாட்டாங்க, சொர்க்கத்திலே இருக்க மாட்டாங்க. இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, நன்மையையும் பாவத்தையும் ஒரே மாதிரி செஞ்சாங்க, ஈக்குவலா செஞ்சவங்க. ஒரு நன்மை கூடி இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, ஒரு நன்மை குறைஞ்சா நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்படி செஞ்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான், அஸ்ஹாபுல் ஆராஃப், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு செவுரு, அதுல உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. இவங்க திடீர்னு நரகவாசிகிட்டையும் பேசுவாங்க, சொர்க்கவாசிகிட்டையும் பேசுவாங்க. இங்க நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆராஃப் என்ன செய்வாங்க, நரகவாசிகிட்ட பேசுவாங்களாம். அவங்க வாழ்ற காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா, அந்த அடையாளங்களை பார்த்துட்டு பேசுவாங்களாம், கூப்பிடுவாங்களாம். வனாதா அஸ்ஹாபுல் ஆராஃப், ஆராஃப் வாசிகள் அழைப்பார்கள், நரகவாசிகளை அழைப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, ரிஜாலை யாரிஃபூனஹும், அவங்க வாழ்ற காலத்துல அறிமுகமானவர்களை பார்த்து கூப்பிடுவாங்களாம். இந்த அடையாளத்தெல்லாம் வச்சு, வேப்பா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு நீ, என்ன நீ நரகத்துல இருக்கிற, பெரிய கோடீஸ்வரனா இருந்தியே நீ, என்ன இப்படி நரகத்துக்கு போயிட்டே அப்படின்னு பேசுவாங்களாம். இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன பேசுவாங்க, மா அக்னா அன்கும் ஜம்முக்கும் பிமா கஸபத், உலகத்துல நிறைய சம்பாரிச்சு வச்சிருந்தியே, கஞ்சத்தனமா எதையுமே கொடுக்காம வச்சிருந்தியே, இன்னைக்கு எதுவுமே உனக்கு பலன் தரலையே அப்படின்னு கேட்பாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகவாசிகளை பார்த்து பேசிய அந்த ஆராஃப் வாசிகள், அவர்கள் அடையாளங்கள் தெரிந்து கொள்வார்கள். அங்க வரும்பொழுதே அவங்கள பத்தி சொல்லுது. அந்த சரித்திரத்துல சொல்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், ஆராஃப் வாசிகள்லாம் நரகத்து வரக்கூடியவங்க சொர்க்கத்து வரக்கூடியவங்க வந்துட்டு இருப்பாங்க ஒன்னா. இதுல இவங்க நரகவாசி, அவங்க சொர்க்கவாசின்னு அவங்களே பிரிச்சு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அவ்வளவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவை கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, நன்மையும் தீமையும் ஒன்னா செஞ்சு கடைசியில ஆராஃப்ன்ற இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க.